அன்னதானம் திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை இன்னைக்கு 100 பேருக்கு திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுவில் வடை பாயசத்தோட அன்னதானம் வழங்குறாங்க. யாருன்னு பார்ப்போம் வாங்க மக்களே. இன்னைக்கு இத்தனை பேர் பசியை போக்குறது இவங்க தான். அண்ணா வணக்கண்ணா. இன்னைக்கு 100 பேருக்கு திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுவில் இத்தனை பேருக்கும் வடை பாயசத்தோட அன்னதானம் வழங்குறீங்கண்ணா. எதற்காகன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு எதற்காக அன்னதானம் வழங்குறீங்க? எங்களோட வழிகாட்டி புத்தக புரட்சியாளர் சமூக நீதி போராளி அண்ணன் தீபக் பாண்டியன் எங்களோட வழிகாட்டி. அவர்களுக்கு 1ஆம் ஆண்டு நினைவு நாள். அதை ஒட்டி முதிர்வுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் பொண்ணு எங்களோட நிறைவேறும். அண்ணன் எங்களுக்கு சொன்னது படிக்கணும், எந்த போதைப் பொருளுக்கு இழுக்க விடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல வழிகாட்டியாக நாங்கள் முதியோருக்கு நாங்கள் சாப்பாடு அன்னதானம் வழங்குறோம். அதை முதலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணனோட நினைவு நாளுக்கு அண்ணன் தீபக் பாண்டியன் அண்ணன் இன்னைக்கு தீபக் பாண்டியன் அண்ணன் அவங்க நினைவு நாளுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க உங்க 100 பேருக்கும் இன்னைக்கு வடை பாயசத்தோட அன்னதானம் வழங்குறாங்க. அவங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துங்க. மனதார வாழ்த்திட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும், அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும், பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். அத்தனை பேர் பசியை போக்குறாங்க அண்ணனோட நினைவு நாளுக்கு. அண்ணா சாப்பாடு கொடுக்கலாண்ணே. திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயில தான் இன்னைக்கு அன்னதானம் வழங்குறாங்க மக்களே. 100 பேருக்கும் வடை பாயசத்தோட ஒருத்தவங்களும் வாங்கம்மா, ஒருத்தவங்களும் வாங்கம்மா. இன்னைக்கு இத்தனை பேர் பசியை போக்குறாங்க மக்களே. இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு ஒரு 100 பேருக்கும் வடை பாயசத்தோட அன்னதானம் வழங்குறாங்கன்னா இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது மக்களே. திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை ஒருத்தவங்க பசியை போக்குறதுங்கிறது அது 7 ஜென்மத்துக்கும் அவங்க குடும்பத்தை சேரும்பாங்க. அதேமாரி இன்னைக்கு திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுவில் அண்ணனோட நினைவு நாளுக்கு இத்தனை பேரோட பசியை போக்குறாங்களே. இந்த புண்ணியம் எல்லாம் அவங்க குடும்பத்தையும் அவங்க பிள்ளைங்களையும் போய் சேரணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே. அதுவும் ஒருத்தவங்க 2 பேர் இல்லை. இப்போ நீங்கள் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, ஒருத்தவங்க 2 பேர் இல்லை, 100 பேருக்கும் வடை பாயசத்தோட அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க மக்களே அண்ணனோட நினைவு நாளுக்கு. உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள், கல்யாண நாள் நீங்கள் அன்னதானம் வழங்கணும்னு நினச்சிங்கன்னா வழங்கலாம் மக்களே. திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை. வரிசையில் வாங்கம்மா, வரிசையில் எல்லாருக்கும் கொடுக்கணும்க்கா. வரிசையில் வாங்கக்கா. எல்லாம் வரிசையில தானே போயிட்டு இருக்காங்க. வரிசையில வாங்க, வரிசையில வாங்கம்மா. வரிசையில வாங்கம்மா, வரிசையில வாங்க. எடுத்து விடுங்க, 2 பேர் சேர்ந்து எடுத்து விடுங்க. வாங்கினா எடுத்து விடுங்க. வாங்க, எல்லாருக்கும் இருக்குமா. திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை எல்லாருக்கும் இருக்குமா. நான் அப்படியே 2 பேரும் சேர்ந்து எடுத்து விடுங்கண்ணே. கூட்டம் அதிகமா இருக்கலாம். நான் இந்த பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொடுத்து விடுங்க. பையனுக்கெல்லாம் கிடையாது ஐயா, ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான். திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை கொடுங்க. முடியாதவங்க நன்றி. ஆமா, எல்லாருக்கும் உண்டு. திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை. மக்களே, இத்தனை பேர் பசியை போக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த ஆண்டவனே நேரடியாக பார்க்குற விஷயம் மக்களே. ஏன்னா இன்னைக்கு 100 பேரோட பசியை அவங்க புளிசோரோ தயிர் சோறோ கொடுக்கல, வடை பாயசத்தோட கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளைக்கு ஃபோன் பண்ணி நேற்றி பார்த்தீங்கன்னா வடை பாயசத்தோட 100 பேருக்கு திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுவில் கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு இத்தனை பேருக்கும் அன்னதானம் வழங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அண்ணனோட நினைவு நாளுக்கு.